சீன புத்தாண்டு சீனர்களின் முக்கிய விழாவில் ஒன்று சீன புத்தாண்டு ஆகும். சீன புத்தாண்டின் முதல் நாள் இரவு வேளையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து உணவு உண்பர். அந்த உணவு அறுசுவையில் அமைந்திருக்கும். விருந்துண்ட பின் அவர்கள் தத்தம் வணக்கம், என் பெயர் கீர்த்தி பிள்ளை. இன்றைய தலைப்பு வாக்கியம் அமைத்தல். திருமதி செல்வி கிழிந்த துணிகளை தைக்கின்றார். திருக்குமணன் நாளிதழை அமைதியாக வாசிக்கின்றார். தமிழரசன் தன் தங்கைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். மாலகம் பொது நூலகம் ஆயிரக்கணக்கான நூல்களை ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி மக்கள் எளிதில் பெற்று படிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகமாகும். அறிஞர் பெருமக்களின் அறிவு செல்வங்களை அள்ளித் தருமிடம் நூலகமாகும். நூலகம் என்பது பொது நூலகம். வணக்கம். நாளிதழ். நாளிதழ் மக்களுக்கு பல தகவல்களை வழங்கும் சாதனமாகும். நாளிதழ்களை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நம் நாட்டில் மலாய், தமிழ், சீனம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நாளிதழ்கள் வெளியாகின்றன. நாளிதழ்கள். வணக்கம், என் பெயர் கீர்த்தி பிள்ளை. இன்றைக்கு நாம் தலைப்பு வாக்கியம் அமைத்தல். கபிலன் தன் மிதிவண்டியை மெதுவாக செலுத்துகிறான். கண்ணன் பந்தை வேகமாக உதைக்கிறான். சந்திரா கதை புத்தகத்தை மரத்தின் கீழ் அமர்ந்து வாசிக்கிறாள். அணில் துள்ளி குதித்து